சனி அப்படின்னாலே கர்மகாரகன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஸோ இந்த சனிக்கும் கர்மகாரகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல நம்ம நேயர்களுக்காக அதை பத்தி பேசிடலாம். ஜாதக கட்டத்துல அவர் இருக்கும் ராசி, அதாவது 10ஆம் இடத்துல இருந்தனா கர்மஸ்தானம், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், இந்த மாதிரி அவர் புத்திரஸ்தானம், 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம், இந்த மாதிரி ஒரு ஒரு பாவகத்துல அவர் நிக்கிறத பொறுத்து அவர் வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஜென்மத்துல அவரோட பலன் வந்து கொடுப்பாரு. இப்போ 7:30 சனி டைம்ல ஏன் அவ்வளோ ஒரு பயம்? வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குறவர் தான் இந்த சனி பகவான். அது குடும்பத்து ரீதியாவோ, பண ரீதியாவோ, இல்ல குழந்தைகள் ரீதியாவோ ஏதோ ஒரு வலியை ஒரு காயத்தை கொடுத்து தான் போகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேஷராசி நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு பயணம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். எப்பெல்லாம் குரு பகவானோட அருள் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் தெனாவட்டி இல்லாம, இதுதான் ரொம்ப, ஏன்னா இந்த ஏழரையில வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மீனராசிக்கு இப்ப ஜென்ம சனியாகவே இருந்தாலும் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த யோக காலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அந்த அந்த இது வந்து இப்ப மீனராசிக்கு 7:30 சனி காலகட்டத்திலேயே இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இந்த குரு பகவான் மாறுறாரு பாருங்க. அவர் வந்து கடகத்துக்கு வந்து தன்னோட பார்வையை 9வது பார்வையா மீனராசியை பார்க்க போறாரு. நான் சொன்ன ஒரு விஷயம் இது, எப்ப யோகம் கிடைக்கும் அப்படின்றது. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா மக்களுக்குமே வந்து குரு பயிற்சி வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சனி பயிற்சி அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, சனி பகவான் அப்படின்னாலே நிறைய பயங்களை கொடுப்பார், நிறைய கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சனி அப்படின்னாலே கர்மகாரகன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஸோ இந்த சனிக்கும் கர்மகாரகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல நம்ம நேயர்களுக்காக அதை பத்தி பேசிடலாம். சனி பகவானை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். 7:30 சனி திட்டும் போது கூட சனியை பத்தி திட்டுவாங்க. அது மாதிரியெல்லாம் நிறையா சனியை பத்தி வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு. குரு கொடுக்கறத கூட அவர் வந்து சனி வந்து தடுப்பார். குரு வந்து சுபகிரகம். ஆனா அவரு குடுக்கறத கூட சனி பகவானால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா சனி குடுக்கறத யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி சனி குடுக்கற ஒரு விஷயம் வந்து நல்லதோ கெட்டதோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா குடுப்பாரு. அது அது வந்து அது எப்படி அப்படின்னா, நம்மளோட முன்ஜென்ம கர்மா. நம்மளோட கர்மா தான் அவரு சனி பகவான். கர்மாதிபதி அப்படின்றது சனி பகவானுக்கு அவரோட பெயர். இப்ப அவர் நீதிமான் அப்படின்றதும் அவரு தராசு உள்ள அந்த துலாம் ராசியில தான் அவர் உச்சம் பெற ராசி. அவர் அது மாதிரி நீதிமான் அப்படின்றது அவருக்கு ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நல்லது கெட்டது இதில் வந்து ஏழை பணக்காரர், ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் எதுவுமே நான் இந்த ஜென்மத்தில் வந்து நான் நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். அது எல்லாமே வந்து சனி பகவானோட திருவிளையாடல் சொல்லலாம். என்னன்னா, முன்ஜென்ம கர்மா நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கர்மான்னு சொல்றாங்க பாருங்க, உடனே வந்து பிரதிபலன், இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பல ஒரு ஒரு ஜென்மத்தையே நம்ம கழிச்சிட்டு வர இடத்துல அந்த சனியோட பதிவுகள் இருக்கும் பாரு, நம்மளோட கர்ம பதிவுகள் தான் சனி கர்மாவா வந்து நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல ராசி கட்டத்துல வந்து அமருவார். அப்போ அதுபடி தான் நம்மளுக்கு வந்து இந்த பலனை வந்து அவர் கொடுக்குற 7:30 சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாமஷ்ட சனி, இது போல சனி பகவான் வந்து நம்மளுக்கு வந்து சோதிப்பார். அது சோதிப்பாரே தவிர அவர் வந்து சோதிச்சு நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் போவார். சனி பொதுவா பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு ஜாதக கட்டத்துல அவர் இருக்கும் ராசி, அதாவது 10ஆம் இடத்துல இருந்தனா கர்மஸ்தானம், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், இந்த மாதிரி அவர் புத்திரஸ்தானம், 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம், இந்த மாதிரி ஒரு ஒரு பாவகத்துல அவர் நிக்கிறத பொறுத்து அவர் வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஜென்மத்துல அவரோட பலன் வந்து கொடுப்பாரு. அது வாங்கியிருக்கிற சாரம், அதாவது சாரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதுக்காக சொல்றேன். இப்போ சந்திரன், நவகிரகத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா, சந்திரன் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்றது, அந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது சனியோட நட்சத்திரம். அதே மாதிரி மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காருன்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு, அது சாரம். அவர் அந்த நட்சத்திர கால் வாங்கி நிக்கிறார். சோ இதுதான் வந்து சாரம் அப்படின்றது. இது போல அவர் என்ன நட்சத்திர கால்ல சனி பகவான், நம்ம எப்படி சந்திரன் ஒரு ராசி கட்டத்துல நின்னு நம்மளுக்கு பலனை கொடுக்குறாரோ, அதே போல நவ கிரகங்களும் ஒரு சாரத்தை புடிச்சு நிப்பாங்க.
ஸோ அத பொறுத்து நம்மளுக்கு வந்து சனி பகவான் அந்த சாரநாதர் யாரு, அவர் எந்த பாவத்துல இருக்கிறார், அத பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த ஜென்மத்துல நமக்கு பலன குடுப்பாருங்க. அதான் அது வந்து கர்மா அப்படின்றது, கர்மாதிபதி அப்படின்றது இதுதான். நம்மளோட முன் ஜென்ம கர்மாப்படி அவர் என்ன நம்ப அவர் வந்து போஸ்ட்மேன் மாரி சொல்லுவாங்க. அவரு எதுவுமே அவர் பிரிச்சு பார்க்க மாட்டார். நம்மளுக்கு என்ன இருக்கோ அத அப்படியே கொண்டு வந்து இந்த பிறப்புல நம்மளுக்கு குடுத்துட்டு போயிடுவார். ஓகே. நல்ல கர்மாவும் இதுல இருக்கும். நமக்கு நல்லது அதனால தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நல்ல கர்மா இருக்கிற வரைக்கும் ஆட்டத்த போட்டுட்டு, ஒரு 7:30 சனி வந்தது, எனக்கு இதனால கஷ்டம், அதனால நல்ல கர்மா வரும்பொழுது நம்ம ரொம்ப நல்ல எண்ணங்களோட ம். நல்லது செய்றோமோ, இல்லையோ அது 2வது பட்சம். நல்லது நம்மளுக்கு வாரி வழங்குறோம். நம்ம வந்து ரொம்ப இதுவா இருக்கிறோன்றத விட, தீங்கு செய்யாம இருக்கிறதே பெரிய விஷயம். நம்மளோட கர்மாவ நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் மாரி சேமிச்சு வைக்கிற ஒரு விஷயம் இது. இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ கர்மகாரகன்றத தாண்டி ம். 7:30 சனியா வரும்போது இன்னும் மக்களுக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ! சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். அதுல 7:30 சனியா வந்தா படாத பாடு படுத்திருவாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த 7:30 சனி டைம்ல ஏன் அவ்ளோ ஒரு பயம்? இப்ப 7:30 சனி 7:30 வருஷம் 2 1/2 வருஷமா ஒரு ஒரு ராசி அவர் கடந்து போற ஒரு விஷயம். 7:30 சனி காலகட்டத்துல அ ரொம்ப ஒரு அதுலயும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோன அதுலயே யோக காலமும் இருக்கு. 7:30 சனி காலகட்டத்துல எவ்வளோ பேர் வந்து அ ரொம்ப செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. வீடு அமையும். அதாவது அசையா சொத்துக்கள் நிலையா ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கிற விஷயம்லாம் சனி தான். அவர் வந்து புடுங்க மாட்டாரு. ராகு வந்து குடுத்துட்டு கூட ரொம்ப இதா இருந்தனா ஏத்தி இறக்குறவரு. ஆனா சனி பகவான் அப்படி இல்ல. குடுத்தா நிலைச்சு நிக்கும். ஸோ இந்த மாதிரி 7:30 காலகட்டத்துலலாம் அவரு குடுப்பாரு. அது எப்படின்னா, நம்ப முன்ஜென்ம நல்ல கர்மாப்படி சனி பகவான் நமக்கு நல்ல விஷயத்த குடுப்பாரு. அது எப்ப குடுப்பாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. 7:30 காலகட்டத்துல 7:30 வருஷத்துல முதல் 2 1/2 வருஷம், அடுத்த 2 1/2 வருஷம் நம்ம ஜென்ம சனியாவும், முதல்ல 2 1/2 வருஷத்துல அவர் வந்து விரய சனியாவும், லாஸ்ட் 2 1/2 வருஷம் பாத சனியாவும் போவாரு. ஸோ இந்த 2 1/2 வருஷத்துல யாருக்கு ரொம்ப அதிகமா ஜென்ம சனியில ஒரு சிலருக்கு யோகத்த குடுக்கும். இந்த மாரி அது எப்படி அப்டின்னா, சுய ஜாதகத்துல குரு பார்வை அந்த சனி பகவானுக்கு படுற ஒரு விஷயமும், கோச்சாரத்துல சனி பகவான் நம்மளுக்கு சாதகமா வர காலகட்டமும், இது 2ம் ஒரு சேர வரும்பொழுது, தசாபுத்தியும் ரொம்ப அருமையா இருந்ததுன்னா, அவங்கள மாரி ஒரு டாப்ல வந்து 7:30 சனி காலகட்டத்துல வரவங்க, அ நிச்சயம் அது வேணா சோதிப்பார். அது வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? நம்ப அது ஒரு அலைச்சல குடுப்பாரு, சாப்பிட முடியாது. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அலைச்சல வேணா 7:30ல குடுக்கலாமே தவிர, ஆனா யோகத்த அவரு ஸ்டாப் பண்ணவே மாட்டாரு. அந்த ஒரு விஷயத்த அவரு பாட்டுன்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அந்த இது. அதனால 7:30 சனி அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவா விரய சனி உள்ள நுழையும்போதே விரய சனியா வருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு மீனத்துக்குள்ள வந்து என்டர் ஆன உடனே ஒரு மேஷத்துக்கு வந்து சனி 7:30 சனி காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவருக்கு கும்பராசி நேயர்களுக்கு முடிய போகுது பாத சனி. இந்த லாஸ்ட் 2 1/2 வருஷத்துல இருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே பக்குவப்பட்டுருப்பாங்க. இந்த ஜென்ம சனியில வந்து அவங்க ரொம்ப அ நெறைய வந்து உறவினரோட இழப்பெல்லாம் அவங்க பார்த்துருக்கலாம். நெறைய பிரிவினைய பார்த்துருக்கலாம். ஜென்ம சனி கும்பராசி நேயர்கள கேட்டீங்கன்னா, அவங்களோட விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அந்த சனி பகவான் வந்து ரொம்ப பக்குவப்பட்டு, பண்பட்டு இருக்கிறவங்க யாருன்னா, இப்போ இவங்களா தான் இருக்கும். ம். இப்ப இது அடுத்தது இப்போ போய் மீன ராசிக்கு அவங்க மீன ராசிலயும் இப்ப கொஞ்சம் பாதி அவங்க இதா இருந்திருப்பாங்க. மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனியாகவே இருந்தாலும், இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யோக காலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அந்த அந்த இது வந்து இப்ப மீன ராசிக்கு 7:30 சனி காலகட்டத்திலேயே இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இந்த குரு பகவான் மாறுறாரு பாருங்க. அவரு வந்து கடகத்துக்கு வந்து தன்னோட பார்வைய 9வது பார்வையா மீன ராசிய பார்க்க போறாரு. அது ஓகே. வந்து ரொம்ப அற்புத பலன். ஏன்னா, ஏற்கனவே மீன ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் வந்து ராசிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அந்த ராசிய வந்து குரு பகவான் பார்க்கறது ரொம்ப நல்ல பலன வந்து மீன ராசிக்கு இப்ப குடுக்க போகுது. ம். நான் சொன்ன ஒரு விஷயம் இது எப்ப யோகம் கிடைக்கும் அப்படின்றது. அதேபோல கும்பராசிக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 6ல குரு வராரு. இந்த சனி பகவானோட இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஒரு பக்குவத்த அவர் குடுக்குற விஷயம், அது குரு பகவானோட பார்வை அடுத்தது வரும் பாருங்க. அதிசார குருவா அக்டோபர் மாசம் வருவாரு. அது கும்பராசி நேயர்களுக்கு நேர் எதிர்ல வந்து குரு பகவான் பார்வை வரும். அப்ப வந்து ஒரு விபரீதமான ஒரு பலன வந்து அவங்களுக்கு நல்ல பலன் வந்து சனி பகவானால அவங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த குரு பலன்ல கிடைக்கல, மிஸ் ஆச்சுன்னா, இப்ப பாத சனியில முடிச்சுட்டு போகும்போது அந்த யோகத்த வந்து இந்த கும்பராசி நேயர்கள் அனுபவிப்பாங்க. ஓகே. மேஷ ராசி இப்போ விரய சனி இப்பதான் ஆரம்பம். நெறைய பேருக்கு எது நடக்குதுன்னே என்ன நடக்குதுன்னே புரியாது. அவங்க நிதானம் கொஞ்சம் இந்த 2 1/2 வருஷம் பக்குவமா தான் இருக்கணும். என்னதான் நம்ம சொன்னாலும், அவரவர் ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலை வரணும் அப்டின்னா, இந்த ஒரு அவங்க அந்த கஷ்டத்த படிகள தாண்டி வரும்பொழுது தான் அந்த பக்குவம் வரும். அது யாரு குடுப்பான்னா, எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் இப்ப நம்ம கத்துக்க முடியாது. அது வந்து வாழ்க்கை பாடத்த கத்துக் குடுக்குறவர் தான் இந்த சனி பகவான். அது குடும்பத்து ரீதியாவோ, பண ரீதியாவோ, இல்ல குழந்தைகள் ரீதியாவோ ஏதோ ஒரு வலிய, ஒரு காயத்த குடுத்து தான் போகும்.
அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். எப்பவுமே நான் விழிப்புணர்வு நிலை இதெல்லாம் நமக்கு நடக்குறது எதுக்கு ஜோசியம், ஜாதகம் பார்க்குறோம்னா, எந்தெந்த காலம் இது வந்து நிரந்தரம் கிடையாது. அடுத்த காலம் நான் சொன்ன மாதிரி இந்த அதிசார குருலாம் வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல திடீர்னு ஒரு குரு அதிசாரம் வந்து ஒரு 3 மாசம் பலன குடுத்துட்டு, நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் திருமணம் ரொம்ப நாள் இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் நடக்கும். சனி பகவானாலே நடந்தேறும். இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு இப்ப கன்னி ராசிக்கு 7ல சனி பகவான் போயிட்டு இருக்காரு. 7ல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. எத எத இப்ப இந்த 7ல இருக்காரு, கண்டக சனியா வராரு, திருமண யோகம் கண்டிப்பா ஒரு சனி பகவானால தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு திருமணம் அவங்க சுய ஜாதகத்துல, இப்ப இந்த கண்டக சனியால அவங்களுக்கு நடந்தேறும். எப்போ அவங்களோட இந்த இந்த இப்போ இந்த கன்னி ராசிக்கு இப்ப 11ல குரு வராரு. ஓகே. அந்த குரு பகவான் அந்த சனி பகவான பார்க்கும்பொழுது, நிச்சயம் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வந்துரும். அதனால சனி பகவான் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, சனி பகவானால கெட்டது மட்டுமே நடக்கும்னு ஒரு ஒரு இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறதுனால, இது எங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் இதுக்காக தான் நம்ம அந்த ஜோசியத்த பார்க்குறது. சனி பகவானும், குரு பகவானும் கோச்சார கிரகங்கள். இந்த இது வந்து வருட கிரகங்கள், ராஜ கிரகங்கள் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப இந்த ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் பெயர்ச்சி ஏன் எல்லா மக்கள் வந்து அவ்வளோ இதுவா சொல்றாங்க அப்படின்னா, இது சுய ஜாதகத்தையும் தாண்டி இந்த பெயர்ச்சி பலன் திடீர்னு ஒரு விபரீதத்த வந்து குடுத்துட்டு போகும். கண்டிப்பா. அதுதான். மேஷ ராசிக்கு இப்ப விரய சனியா ஸ்டார்ட் ஆயிருக்காரு. மேஷ ராசி அ நெறைய பேருக்கு வந்து வெளிநாடு பயணம்லாம் போகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அ திடீர்னு வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்த விட்டு அ போற ஒரு அமைப்பு, தூரமா வேலை பார்க்குற அமைப்பெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல காலகட்டம் தான். பிரிவினைய நெனச்சு வருத்தப்பட வேண்டாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். உங்களோட ராசிக்கு அவர் வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது, அது ஒரு விஷயம். அதேபோல குரு எப்போலாம் இந்த 7½ வருஷத்துல குரு பலன் எப்பலாம் வருதோ, அந்த டைம்ல நீங்க வந்து "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படின்ற ஒரு விஷயம் மாரி, எப்பலாம் குரு பகவானோட அருள் கிடைக்குதோ, அப்பலாம் நீங்க வந்து கொஞ்சம் தெனாவட்டில் இல்லாம இதுதான் ரொம்ப ஏன்னா இந்த 7 வந்து கொஞ்சம் நம்மள அறியாம நம்ம என்னதான் இதா இருந்தாலுமே, ரொம்ப கான்ஷியஸா இருந்தாலுமே, சில நேரங்கள் வந்து அ அவரோட தாக்கம் வந்து நம்மள நிலைகுலைய வைக்கும். நம்மளோட மனோகாரகர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு முன்ன பின்ன வர சனி பகவான் தான் நமக்கு 7½ சனியா சொல்றது. அந்த மனோரீதியான சில சஞ்சலமும், சில குழப்ப நிலைகளையும் அவர் ஏற்படுத்துவார். தாயாருக்கு சில பிரச்சனைகள குடுங்க. தாயாரால மனக்கசப்பு வரலாம். இல்ல தாயாருக்கு ரொம்ப அதிக பாசமா இருந்து அவங்களோட உடல்நிலையில பாதிப்பு வந்து அதனால வருத்தம் வரலாம். இதெல்லாம் நெறைய இந்த சந்திரன்ற ஒரு விஷயம். அது வந்து பாதிக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். அதே மாரி சரீரம், உடல் காரகர் சந்திரன். ரொம்ப உடம்ப வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிற ஒரு விஷயம். ரொம்ப கவனமா இந்த செக் பண்ணிக்கணும். நமக்கு என்னெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த 7½ காலகட்டத்துல நடக்கும்பொழுது, ஒரு ஃபுல் பாடி செக்கப் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம பண்ணிக்கணும். என்னெல்லாம் குறைபாடு இருக்கோ, அதுக்கேத்த ஒரு மருந்து மாத்திரைகளோ, அதுக்கேத்த உணவு முறைகளோ நம்ம மாத்தி, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்தாலே ஏன்னா, புதுசா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேடி இந்த நேரத்துல ஓட தோணும். நம்ம எதையோ ஒரு சாதிக்க பிறந்திருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேடி நம்ம ஓடுவோம். அந்த மாரி உடலும், மனசும் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த காலகட்டத்துல 7½ நான் வெறும் மேஷத்துக்கு மட்டும் சொல்லல. எல்லா சூழ்நிலையிலும் சனி பகவான் தாக்கத்துக்கு உட்பட்டவங்க அனைவருமே உடலையும், மனசையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அது இல்லாம அது ஏன் கோயிலுக்கு வந்து போக சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த ஒரு நிலை மனசு வந்து அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாலே நம்மள அறியாம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மள வந்து பாதுகாக்கிற மாரி ஒரு உணர்வு குடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஒரு கோயிலுக்கு போற ஒரு சொல்றதுக்கு காரணமே அதுதான். சூப்பர் மேம், சூப்பர். வந்து சனியோட பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு என்ன மாதிரி வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சனி பகவான் வந்து பொறுமையா தான் எல்லாத்தையுமே ஏன்னா வந்து சனி பகவான் வந்து மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஸ்லோவா தான் செய்வாரு. ஆனா குடுக்க வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா குடுத்துட்டு போயிருவாரு. ஸோ உங்களுக்கு அவங்கள அனுபவப்படுத்தி, உங்கள முழுமையாக்கி ஒரு விஷயத்த உங்கள்ட்ட குடுத்துட்டு போவார். பட் நமக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கு. வலியும் வேதனையோட ஒரு வேலைய செய்றதுக்கு. ஸோ ரொம்ப சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்னு கண்டிப்பா சனி பகவான் குடுக்குறது யாராலயுமே தடுக்கவே முடியாது. ஸோ குடுக்க வேண்டிய நேரத்தில கரெக்ட்டா குடுப்பார். அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா சனி பகவான் சார்ந்தும், 7½ சனி சார்ந்தும், கண்டக சனி சார்ந்தும் நெறைய விஷயங்கள நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் மேம். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.